ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இந்த வாரம் நான் கொண்டு வந்திருக்கிற படம் ஒரு சைபர் த்ரில்லர். எல்லா படத்துலயும் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ரெண்டுமே ஹீரோயின் தான். அதுல ஒருத்தர்னால பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை யாரு பண்ணா, எப்படி அதுல இருந்து வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது தான் படம். இந்த படத்தோட பேரு அக்யூஸ்ட். வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படம் ஆரம்பிச்சோன்ன ஒருத்தர் ஒரு சிஸ்டம்ல கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருக்காரு. அதுல என்ன எழுதுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த ஒருத்தர் தனக்கு பாலியல் தொந்தரவு தர்றாங்க, அதனால அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், இதை ஃபார்மல் கம்ப்ளைண்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை எழுதுறாங்க. கட் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க ஒரு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிருது. உடனே ஆபரேஷனை நிறுத்திட்டு நம்ம கீதிகாவை கூப்பிடணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. கீதிகா தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க ஒரு டாக்டர் அண்ட் கைனகாலஜிஸ்டும் கூட. அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களோட லவர் இவங்களுக்கு பிங் பண்ணி, நான் வீட்டுல எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ கரெக்ட் டைமுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த லவர் வேற யாரும் இல்ல, ஒரு பொண்ணு தான். இவங்க ஒரு லெஸ்பியன் கப்பல். மெசேஜை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி நர்ஸு ஓடி வர்றாங்க இந்த டாக்டர் கிட்ட. ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சிவியரா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நீங்க வந்தாதான் காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரொம்ப சிவியர்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்தாலும் கீதிகா ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லாவே முடிச்சிருவாங்க. அவங்க முடிச்சோன்னே அங்க இருந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவுல பார்ட்டியில என்ன இன்னும் அவளை காணா அப்படின்னு இங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆபரேஷனை ஒரிஜினலா செஞ்சுட்டு இருந்த டாக்டர் வந்து இவங்க கிட்ட பேசுவாரு. அவர் பேரு கூப்பர். இங்க வந்தனாலதான் காப்பாற்ற முடிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாரு. பரவாயில்ல இருக்கட்டும், அந்த பேஷண்ட்டை என்னோட பேருக்கு மாத்திருங்க, நான் காலையில வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு கீதிகா சொல்லுவாங்க. அந்த டாக்டர் கொஞ்சம் தயங்கினோன்னு, என்ன யோசிக்கிறீங்க, பேஷண்ட் தான் ரொம்ப முக்கியம், என் பேர்ல மாத்திருங்க, நாளைக்கு வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரியூடான டாக்டர் தான். ஒரு வழியா பார்ட்டிக்கு வந்து சேர்ந்துருவாங்க கீதிகா. இங்கதான் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க பேரு மீரா. என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க கேட்க, சர்ஜரினால தான் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் போய் நின்று நாங்க ஒரு நியூஸ் சொல்ல போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த வீட்டுல நடக்கிற லாஸ்ட் பார்ட்டி இதுதான் அப்படின்னு கீதிகா சொல்றாங்க. ஏன், என்னாச்சு, வீடு மாற போறீங்களா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க. இல்ல, நான் வந்து டீனா இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறேன், அதனால நாங்க 2 பேருமே ரீலோகேட் ஆக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இதை கேட்டு சந்தோஷப்பட்டு கங்க்ராச்சுலேட்டும் பண்றாங்க. நாங்க கூட வேற என்னமோன்னு நினைச்சோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, இன்னொரு நியூஸும் இருக்கு அப்படின்னு அந்த நியூஸையும் சொல்றாங்க. நாங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பேபியை அடாப்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற நியூஸையும் சொல்றாங்க. எல்லாரும் இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பார்ட்டி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது மீராவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீரா கிட்ட பேசுவாங்க. எதுக்கு கீதிகா சோஃபியை இன்வைட் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. மீரா உடனே யார் சோஃபி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு தெரியாதா, கீதிகாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் சோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இவளையெல்லாம் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா மீராக்கு ஃபோன் வந்துடும். சரி, எனக்கு ஃபோன் வந்திருக்கு, பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. யாரடா ஃபோன் பண்ணிருக்கான்னு பார்த்தா ஊர்ல இருந்து அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. உங்க அம்மாக்கு இவங்க 2 பேரும் ஃபிளாட்மேட்ஸ்ன்னு தெரியுமே தவிர கப்பல்னு தெரியாது. மீரா வீட்டுல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கீதிகாக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதையும் சொல்லுவாங்க. நீயும் இதே மாதிரி ஒரு வீடு வாங்கலாம்ல, நாங்க இங்க உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், உனக்கு அங்க வீடு இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம உன்னோட கசின் அங்கதான் இருக்கான், அவனையும் இந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. போன்ல பேசிட்டு இருக்கும் போதே ஜன்னல் வழியா பார்த்தா கீதிகாவும் சோஃபியும் பேசிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அதோட பார்ட்டி முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில கீதிகா சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. மீரா கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் டென்ஷனா இருக்க, ஈவினிங் நினைச்சு ஏதாவது டென்ஷனா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, ரோஹித்ங்கிற கசினை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு இவங்கள பத்தின உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. கீதிகா மீரா கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மீரா கீதிகா கிட்ட கேட்பாங்க, நீ எதுக்கு சோஃபியை நேத்து இன்வைட் பண்ண, அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாமே, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. உன்னோட மூடை ஸ்பாயில் பண்ண வேணாமே தான் நான் நேத்து இதை பத்தி பேசவே இல்லை. அவ இந்தியன் ஃபுட் சர்வ் பண்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கா, கேட்டரிங்காக மட்டும்தான் அவளை நான் கூப்பிட்டேன், வேற எதுவுமே கிடையாது. பேசிட்டு கீதிகா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுவாங்க. கீதிகா ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் புதுவிதமா பார்த்துட்டு நேரா அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு போறாங்க. என்ன எதுக்கு இப்ப சீக்கிரமா வர சொன்னீங்க, நேத்து கூப்பர் கிட்ட அவங்களோட பேஷண்ட்டை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னனால தானே, என்ன நடந்தாலும் சரி அந்த பேஷண்ட் எனக்கு தான் வேணும், என்னால திரும்ப கூப்பருக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இதை உன்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, ஆனா இருந்தாலும் உன்னோட நல்லதுக்காக நான் இதை உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கட் பண்ணா இங்க ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. மீராவும் ஒரு டாக்டர் தான், ஆனா சைல்ட் டாக்டர். மீரா தான் கூட ஒர்க் பண்ற ஒருத்தரையும் கூட கூட்டிட்டு வராங்க. ரோஹித்தும் வந்துடுறாரு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ரோஹித் பக்கத்துல இருக்கிறவரை பார்த்துட்டு, என்ன இவரை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், ஆனா நீ இதை கொஞ்சம் ஓப்பன் மைண்டா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லு அப்படின்னு அவரும் வெயிட் பண்றாரு. ஆனா இன்னமும் கீதிகா அங்க வந்து சேர்ந்த பாடல. உடனே மீரா மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேக்குறாங்க. சாரி, என்னால இன்னைக்கு வர முடியாது, என்னால வர முடியல அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்ளை பண்ணிடுறாங்க. மீராவும் ரோஹித் கிட்ட, சாரி நான் இன்னைக்கு என்னால இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியல, இன்னொரு நாள் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈவினிங் மீரா வீட்டுக்கு வர்றாங்க. கீதிகாவும் அங்கதான் இருக்காங்க. ஏன் இன்னைக்கு நீ வரல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, ஒரு இஷ்யூ ஆயிருச்சு, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கீதிகா சொல்றாங்க. இது என்ன புது விஷயமா, நீ ரொம்ப ரூடா இருக்க அப்படின்னு எல்லாரும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தானே இருக்காங்க, ஏதோ இதை புதுசா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இது வேற பிரச்சனை, இங்க பாரு அந்த கம்ப்ளைண்ட்னு அந்த கம்ப்ளைண்ட்டை காட்டுறாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல பாலியல் தொந்தரவு பண்றேன்னு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை மீரா படிப்பாங்க. அதுல என்ன மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேருக்கு இதை நடக்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனா யார் எழுதுனாங்க அப்படிங்கிற பேரு அதுல இருக்காது. ஆக மொத்தத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல எழுதின கம்ப்ளைண்ட் லெட்டர் கீதிகாக்கு தான் போல. மீரா நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்களோட ஹெட் வந்து மீரா கிட்ட பேசுவாங்க. எனக்கு தெரியும் நீ ஊரை விட்டு காலி பண்ணி போற ஐடியால இருக்கேன்னு, இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன், பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நீ அப்ளை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும், நீ அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரி நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு மீராவும் சொல்லிடுறாங்க. அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மீராவோட ஃப்ரெண்டு வந்து மீரா கிட்ட பேசுறாங்க. நான் ஒரு சில விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. மீராவா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. எனிவே இது அனானிமஸ் தானே, பெருசா எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கட்டும் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. கீதிகா அதுக்கப்புறம் ஹெச்ஆர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹெச்ஆர் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பேர் வெளியே வராது, இது அனானிமஸ் தானே, அதனால பெரிய ஆக்ஷன்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் பார்த்தா என்ன நடக்குதுன்னா, ரிப்போர்ட் பண்ண அந்த ஒருத்தர் சோசியல் மீடியா வெப்சைட்ல, அதுவும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு இருக்கிற வெப்சைட்ல போய் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணிடுறாங்க. பேரும் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்க. யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அவங்கள பத்தி கண்ட மேனிக்கு கமெண்ட் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் இவங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா கீதிகாக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் வந்து கீதிகா கிட்ட பேசுறாரு. நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத, இதெல்லாம் நடக்கிறது தான், என்னன்னு பாத்துக்கலாம் விடு அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு கார்ல ஏறி உட்காந்து மொபைல் எடுத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அவங்கள ஏன் ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்படிங்கிற உண்மை கீதிகாக்கு புரியுது. அதுல வந்திருந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேரா சோஃபியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி போய் நிறுத்துறாங்க. ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து நின்ன கீதிகா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். கட் பண்ணா சாயங்காலம் டின்னர் காட்டுறாங்க வீட்டுல. மீரா கீதிகாக்காக சமைச்சு ரெடியா வச்சிருக்காங்க. கீதிகாவும் மீராக்காக சாப்பாடு கொண்டு வர்றாங்க. மீரா, நான் ஒரு சில ஹெச்ஆர் பாலிசிஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கீதிகா இப்ப அதை பத்தி எதுவுமே பேச வேணாமே, நம்ம அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்கை மாத்திடுறாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு ஒரு நர்ஸ் வந்து கீதிகா கிட்ட, உங்ககிட்ட இருந்த பேஷண்ட்டை டாக்டர் கூப்பருக்கு மாத்திட்டாங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. கீதிகா நேரா ஹெச்ஆர் கிட்ட போவாங்க. நீங்க தான் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இது ஒரு அனானிமஸ் கம்ப்ளைண்ட் தான், எந்த ஆக்ஷனும் இருக்காது அப்படின்னு தானே சொன்னீங்க, இப்ப எதுக்கு என்கிட்ட இருந்த பேஷண்ட்டை டாக்டர் கூப்பருக்கு மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அங்க பக்கத்துல இருந்த ஒருத்தர் பதில் சொல்லுவாரு. ஏன்னா இன்னையில இருந்து நீங்க லீவ்ல போறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. லீவா? எதுக்கு நான் லீவ்ல போகணும்? ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், அதுவும் யாருன்னு தெரியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, எந்த ஆக்ஷனும் இருக்காதுன்னு தானே சொன்னீங்க, இப்ப எதுக்கு நான் லீவ்ல போகணும் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு கம்ப்ளைண்டா இருக்கும்போது பரவாயில்ல, இப்போ மறுபடியும் எங்களுக்கு 3-4 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால இங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்க போகுது, இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது நீங்க இங்க இருந்தா நல்லா இருக்காது, அதனால இன்னையில இருந்து நீங்க லீவ்ல போங்க, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவாரு. வேற வழி இல்லையே, ஒண்ணுமே பண்ண முடியாதே, கீதிகா சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பேஷண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் டாக்டர் கூப்பர் கிட்ட கொடுத்து இதெல்லாம் தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க.
நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா சொல்லிடுவாரு கூப்பர். வீட்டுக்கு வந்தோன்னே கீதிகா மறுபடியும் ஹெச்ஆருக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஒரு இமெயில் தான், எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த ஆக்ஷனும் இருக்காதுன்னு தானே சொன்னீங்க, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஒரு இமெயில் வரும்போது இருந்த கான்பிடன்ஸ் 2 இமெயில் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன்கிட்ட காணாமே, நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா அப்படின்னு அந்த ஹெச்ஆர் கேட்பாங்க. ஆனா கீதிகா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம போனை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மீரா வந்து கீதிகா கிட்ட நம்மளோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்து 5000 பவுண்ட்ஸ் நீ எடுத்தியா, வித்ட்ரா பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஃப்ரெண்டோட சன்னுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்னு பணம் கேட்டாங்க, அதனாலதான் பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீ அக்கௌண்ட்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாமே, எதுக்கு பணமா எடுத்து அவங்களுக்கு கொடுத்த அப்படின்னு மீரா கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப பணமா எடுத்து கொடுத்தது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க கீதிகா. கீதிகா லீவ்ல இருக்கிற விஷயத்த இன்னும் மீரா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதிகா மீராவையும் கூப்பிட்டுட்டு கார்ல போவாங்க. போகும்போது தான் சொல்லுவாங்க, இன்னும் 2-3 கம்ப்ளைண்ட்ஸ் என் மேல வந்திருக்கு அப்படிங்கறத மீரா கிட்ட சொல்லுவாங்க. இங்க என்ன நடக்கும்னா, ஹாஸ்பிட்டல்ல இவங்க மேல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஹெச்ஆர் கிட்ட கேட்பாங்க, கீதிகா இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் ஹையஸ்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்ல அதுவும் கீதிகாக்கு ரிப்போர்ட் பண்றவங்க 60% இருந்து 70% சீக்கிரமாவே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஹெச்ஆரும் இவ கொஞ்சம் ரூடா இருப்பா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பா, அதனாலதான் நான் ஹெச்ஆர் பாலிசி படி அவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் கூப்பர் கிட்ட அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாரு. அவரும் இதே தான் சொல்லுவாரு, ரூடா இருப்பாங்க, ஆனா ஒரே ஒரு கேஸை தவிர அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் என்னன்னா நட்டாசா கேஸ். இங்க அதுக்குள்ள கார்ல போயிட்டு இருக்கிற கீதிகாவை பின்னாடி கார்ல யாரோ துரத்துவாங்க. என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு மீரா கிட்ட சொல்லுவாங்க. நீதான் யாருக்கும் தெரியாதுன்னு தானே சொன்ன, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு மீரா கேட்பாங்க. இல்ல, இது சோசியல் மீடியால எல்லாம் வந்துருச்சு, அதனால இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கீதிகா. கார்ல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல மீராக்கு ஒரு மெசேஜ் வரும். அடாப்ஷன் ஏஜென்சில இருந்து அவசரமா உங்களை பார்க்கணும்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. நீயும் வா போலாம் அப்படின்னு மீரா கீதிகாவை கூப்பிட, என்னால இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அங்கிருந்து போயிடுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் ஹெச்ஆர் கிட்ட என்ன அந்த நட்டாசா கேஸ் ஏன் அது ஃபைல்ல இல்ல அப்படின்னு கேட்பாரு. நாங்க எப்பயுமே ஹாஸ்பிட்டல்ல ரொமான்ஸ் எல்லாம் அலோ பண்றது கிடையாது, ஆனா கீதிகாக்கும் நட்டாசாக்கும் ரொமான்டிக்கா ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிருச்சு. அதனாலதான் 2 பேர்ல ஒருத்தர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நட்டாசா ரிசைன் பண்ணாங்க. நான் பண்ண எல்லாமே ஹெச்ஆர் பாலிசி படி கரெக்டா தான் பண்ணியிருக்கேன். எதையுமே நான் கீதிகாக்கு ஃபேவராவோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியோ நான் பண்ணல, அவங்க சொல்லியும் நான் பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க அடாப்ஷன் ஏஜென்சிக்கு மீரா போறாங்க. என்ன விஷயம், எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நடந்தது, அதுல கீதிகா ஒரு கேஸ்ல இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சது, அதனால எங்களால பேபி தர முடியாது, உங்களால பேபியை அடாப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீராவும் எதுவுமே சொல்ல முடியாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கட் பண்ணா இங்க கீதிகா நட்டாசாவை பார்க்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி என் மேல ஒரு கேஸ் ஆயிடுச்சு, உனக்கு கால் பண்ணி அப்போ என்ன நடந்ததுங்கிறத கேட்பாங்க, உன்கிட்ட என்ன கேட்டாலும் நீ நோ கமெண்ட்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க நட்டாசா. சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேக்குறாங்க கீதிகா. ஆனா நட்டாசா எதுவுமே பேசாம அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. மீரா அடாப்ஷன் ஏஜென்சில இருந்து வெளியே வருவாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேஸ் எப்படி போகுதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா இந்த கேஸ்ல என்ன நடக்குதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. மீராவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கீதிகா வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ஜன்னல் திறந்திருக்கும். அப்புறம் பார்த்தா கீழே ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கையில கிடைக்கிற ஒரு பொருள் எடுத்துட்டு கீழே மெதுவா போவாங்க கீதிகா. போறதுக்கு முன்னாடி கதவெல்லாம் திறந்து பார்த்துட்டு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போவாங்க. கீழே போய் பார்த்தா மீராவும் அவங்களோட ஃப்ரெண்டும் ரூம்ல இருப்பாங்க. அதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க, ஜன்னல் எல்லாம் திறந்திருந்தது, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுவாங்க கீதிகா. நான் அடாப்ஷன் ஏஜென்சிக்கு போயிட்டு வந்திருக்கேன், அங்க என்ன நடந்தது அப்படின்னு எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு எதையோ இமேஜின் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்பாங்க. நான் எதையுமே இமேஜின் பண்ணி பேசல, அடாப்ஷன் ஏஜென்சில என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா மெயில் எனக்கும் தான் வந்தது, என்னோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனால குழந்தைய நம்மளால அடாப்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் எதையுமே இமேஜின் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. கீதிகா அதுக்கப்புறம் கோவமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க.
அடுத்த நாள் விடியுது. மீரா வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க மீராக்காக கீதிகா சமைச்சு வச்சுட்டு அதுல சாரி அப்படின்னு எழுதி வச்சுட்டும் கிளம்பிடுறாங்க வெளியே. அப்புறம் பார்த்தா வெளியே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாரா இருக்குன்னு போய் பார்த்தா ரோஹித் சர்ப்ரைஸா வந்து நிக்கிறாரு. அவர் வந்தோடனே மீரா கீதிகாவை பத்தி சொல்றாங்க. அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதை கேட்டுட்டு ரோஹித் கொஞ்சம் ஷாக் தான் ஆறாரு. இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு கீதிகாங்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சோசியல் மீடியால சர்ச் பண்றாரு. சோசியல் மீடியால கீதிகான்னு போட்டா இப்போதைக்கு அவங்க பண்ண எல்லா விஷயமும் அம்பலமா தெரியுமே. எல்லாத்தையும் அவர் படிக்கிறாரு. கமெண்ட் செக்ஷன்லையும் படிக்கிறாரு. அதெல்லாம் படிச்சுட்டு மீராவை கூப்பிட்டு காட்டுறாரு. என்னது இது, கீதிகாவை பத்தி இப்படியெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை காட்டுறாரு. அந்த கமெண்ட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நான் அவங்க வீட்டுக்கு போனேன், கட்டம் போட்ட ஒரு சோஃபால உட்காந்தேன், ரெட் கலர் ஃப்ரிட்ஜ்ல இருந்து அவங்க எதையோ எடுத்துட்டு வந்தாங்க, மேல லைட் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்காங்க. அது அப்படியே வீட்டுல இருக்கிற பொருளோட மேட்ச் ஆகுது. இந்த கமெண்ட்டை ரீட் பண்ணிட்டு மீரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி ஒருத்தரால இவ்வளோ அக்யூரேட்டா கமெண்ட் போட முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மீரா கமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க கீதிகாவை தேடி. அங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்காரு. நான் கீதிகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப நாளாவே லீவ்ல இருக்காங்களே அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க மீரா. எப்ப இருந்து லீவ்ல இருக்காங்க, எத்தனை நாள் லீவ்ல இருக்காங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே மீரா கீதிகாக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா கீதிகா, நான் ஒரு சர்ஜரிக்காக அவசரமா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறேன், நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்னு பொய்யா ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த டைம்ல அவங்க இருந்தது சோஃபியோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பிட்டுக்கிட்டே மீராக்கு இப்படி ஒரு மெசேஜை அனுப்புறாங்க. இந்த கீதிகா புரியாத புதிராதான் இருக்காங்க. சோஃபி உடனே கீதிகா கிட்ட, இப்ப நீ மீராக்கு சர்ஜரியில இருக்கேன்னு தானே மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொன்னோன்னே, நீ ஏன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இப்படிதான் சர்ஜரியில இருக்கேன்னு சொல்லிட்டு மீராவை பார்க்க போவ அப்படின்னு சொல்றாங்க. அது வேற இது வேற, உனக்கும் எனக்கும் செட் ஆகல அப்போ, ஆனா இது வேற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சோஃபி, சரி நான் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. கீதிகா வீட்டுக்கு வந்தோடனே மீரா கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ காலையில எங்க போயிருந்த? ரோஹித் வீட்டுக்கு வந்திருந்தான், அவன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சோசியல் மீடியால உன்னை பத்தி ரொம்ப கேவலமா கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஆனா நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனா நீ லீவ்ல இருக்கேன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்லையே இல்லாம நீ ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கேன்னு என்கிட்ட போய் சொல்ற. என்னதான் நடக்குது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோபமா கத்துறாங்க. கீதிகாவும் சும்மா இல்லாம, இருக்கிற பிரச்சனையில இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்களும் கத்துறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. மீரா அதுக்கப்புறம் வீட்டுல எதையோ தேடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா கீதிகாவோட கோட்ல இருந்து ஒரு இன்விடேஷன் எடுக்கிறாங்க. என்ன இன்விடேஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தா அது சோஃபி கீதிகாக்கு கொடுத்த இன்விடேஷன். இதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒருவேளை நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு சோஃபியை தான் கீதிகா பார்க்க போறாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே மீரா அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு, எனக்கு கீதிகா லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், நீ ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் இருக்காங்கன்னு சொன்னேல, அவங்கள போய் பார்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கதையில இப்பதான் ஒரு பெரிய திருப்பு முனையே நடக்க போகுது. ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு நுழைறா. எனக்கு கீதிகா கேஸை விசாரிக்கிற இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட பேசணும், நானும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. கீதிகா என்னையும் செக்ஸுவலா அபியூஸ் பண்ணாங்க, அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ நாள் வந்தது எல்லாமே வெறும் அனானிமஸ் லெட்டர் தான். ஆனா இப்போ நேர்லயே ஒரு பொண்ணு வந்து கீதிகா மேல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் ஹெச்ஆர் என்ன பண்றாங்கன்னா, உடனே கீதிகாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடறாங்க. இவ்வளோ நாள் உன் மேல இருந்த கம்ப்ளைண்ட் வெறும் அனானிமஸ் கம்ப்ளைண்டா தான் இருந்தது, ஆனா இப்போ ஒரு பொண்ணே நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, நீ ஒரு லாயரை வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபைலையும் காட்டுறாங்க. கீதிகா அந்த ஃபைலை பார்த்துட்டு, இந்த பொண்ணை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, என் கீழே தான் இவ வேலை செஞ்சுட்டு இருந்தா, இவ ஒரு பேஷண்ட்டுக்கு தப்பான மருந்து கொடுத்துட்டா, அவளை திட்டுறதுக்காக ரூமுக்கு போய் பார்த்தா அவ ஏதோ பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா, ஆனா நான் அதெல்லாம் பார்க்கல, எல்லாரும் முன்னாடியும் அவளை நல்லா திட்டிட்டேன், திட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதுக்காக பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கான்னு. அவ தப்பான மருந்து கொடுத்தனாலதான் அடுத்த நாளே நம்ம அவளை வேலையை விட்டு அனுப்பணும், எனக்கு தெரிஞ்ச அந்த கோபத்துலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கீதிகா சொல்றாங்க. இப்போ அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அந்த பொண்ணுகிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு. என்னை வேலையை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் நைட்டே டின்னருக்கு என்னை கூப்பிட்டாங்க, அது மட்டும் இல்ல ஹோட்டல்ல ரூம் போட்டு என்னை செக்ஸுவலா அபியூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, நம்புற மாதிரி ஏதாவது கதை சொல்லு அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேட்டர் சொன்னோன்னே, என்கிட்ட அந்த மெசேஜ் எல்லாம் இருக்கு, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இங்க கீதிகா ஹெச்ஆர் கிட்ட இதை பத்தி என்ன விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்கன்னா,
வேலையை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் அவ எனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா, அழுதுகிட்டே இருந்தா. நான் ஃப்ரெண்ட்ஸோட டின்னர்ல இருக்கேன்னு சொல்லியும் அவ அழுகிறத நிப்பாட்டல. என்னோட ரிலீவிங் லெட்டர்ல நெக்லிஜென்ஸ்னால வேலையை விட்டு அனுப்பிட்டோன்னு எழுதியிருக்கு, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அழுதா. நான் தான் அதுக்கப்புறம் சரி இங்க வா பேசலான்னு சொல்லிட்டு நேர்ல கூப்பிட்டேன். அங்க வந்ததுக்கு அப்புறமும் ரொம்பவே அவ அழுதுகிட்டே இருந்தா. அதனாலதான் உனக்கு வேணும்னா சொல்லு, நான் மேல ரூம் போடுறேன், உட்காந்து பேசலாம், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க எடுத்த ஆக்ஷன் இதுல என்னால எதுவுமே பண்ண முடியாது, இதை தான் நான் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு கீதிகா ஹெச்ஆர் கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் மீரா அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை பாக்குறதுக்காக போவாங்க. அவங்க கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு எனக்கு இதுல டவுட் இருக்கு, கீதிகா சோஃபியை பார்க்க போறாளோ இல்ல பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மீரா சொல்றாங்க. அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. பேசி முடிச்சுட்டு மீரா வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்ததுல ஒரு டாக்டர் கிட்ட இருந்து அந்த ஜாப் ஆஃபருக்கு அப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் அதை கீதிகா கிட்டையும் சொல்றாங்க, எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது, அதை நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்ம தான் வேற லொகேஷன் மாறுற மாதிரி இருந்ததில்ல அப்படின்னு கேட்டதுக்கு, உன்னோட வேலைக்காகவும் குழந்தைக்காகவும் தான் நம்ம அந்த முடிவை எடுத்தோம், இப்பதான் வேலையும் இல்ல குழந்தையும் கிடைக்காதுன்னு ஆயிடுச்சுல, அதனாலதான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னு மீரா சொல்றாங்க. மீரா சொல்லி முடிச்சோன்னா கீதிகா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு டீன் பொசிஷன் கொடுக்க இருந்த ஹாஸ்பிட்டல் இன்னொருத்தவங்களுக்கு டீன் பொசிஷன் கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் அனானிமஸா இருந்தது, ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு தடவை டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கேரல்னு ஒருத்தி வந்தால, அவ ஸ்ட்ரெயிட்டா வந்து அதே கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டா, சோ இதுக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் வேற மாதிரி தான் போகும் போல அப்படின்னு சொல்லி கீதிகாவும் பேசுறாங்க. இதுக்கப்புறம் கீதிகா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீன் போஸ்ட் கொடுத்த டாக்டரோட கார் ஸ்பாட்ல போய் இவங்க பார்க் பண்ணுவாங்க. அதை பார்த்த அந்த டாக்டர், இது என்னோட ஸ்பாட் ஆச்சே, யார் பார்க் பண்ணா அப்படின்னு கேட்பாரு. உனக்கு கோபம் வருதா, உன்னோட இடத்த இன்னொருத்தவங்க எடுத்துக்கிட்டா உனக்கு கோபம் வருதா, அதே மாதிரிதான் எனக்கும் கோபம் வருது அப்படின்னு கொஞ்சம் ஆக்ரோஷமாவே பேசுவாங்க கீதிகா. அதை சுத்தி இருக்கிற எல்லாருமே வீடியோ எடுத்துருவாங்க. வீடியோ எடுத்ததோட நிறுத்தாம அதை சோசியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணிடுவாங்க. சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் இன்வெஸ்டிகேட்டரும் அதை ஃபுல்லா பாத்துருவாரு. இந்த டைம்ல அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு. மீரா கீதிகாவோட வீட்டுக்கு வெளியே நின்று ஏதாவது நடக்குதா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு. அங்கிட்டும் இங்கிட்டும் போவாரு. அங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாரு. கீதிகா வீட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பாப்பாரு. அது இன்னொரு வீட்டுல அவங்களோட பிரைவேட் பர்பஸ்க்காக வச்சிருக்கிற கேமரா. இவர் அந்த வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போய், நான் ஒரு நாய் வச்சிருக்கேன், இந்த வழியா தான் டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போவேன், இப்போ என் நாயை காணா, உங்க கேமரா இருக்கிறத பார்த்தேன், அந்த ஃபுட்டேஜ் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்துப்பேன், எனக்கு கொஞ்சம் தர்றீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கிடுவாரு ஃபுட்டேஜையும். அப்புறம் வீட்டுல உட்காந்து பொறுமையா 1 by 1 பாப்பாரு. அதுல ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிப்பாரு. கீதிகா மீராவோட வீட்டுல ஒருத்தர் எகிரி குதிச்சு உள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வர்றத பாத்துருவாரு. இதை தெரிஞ்சுட்டு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் மறுபடியும் கீதிகாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாரு. இங்க மீரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க யாரையும் காணா அப்படின்னு அங்க கிளீன் பண்றவங்க கிட்ட கேட்டோன்னே அந்த ரூமுக்கு போங்கன்னு சொல்லுவாரு. உள்ள போய் பார்த்தா எல்லாரும் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி மீராக்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மீரா அப்ளை பண்ண ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த டைம்ல கீதிகாவும் சோஃபியும் சேர்ந்து ஒருத்தரை பார்க்க போவாங்க. அதை இன்வெஸ்டிகேட்டர் ஃபாலோ பண்ணி போய் பார்த்துட்டு தான் இருப்பாரு. இவங்க பார்க்க போன ஆளும் இன்வெஸ்டிகேட்டர் அந்த ஃபுட்டேஜ்ல பார்த்த ஆளும் ஒரே மாதிரி இருக்கிறத இந்த இன்வெஸ்டிகேட்டர் கவனிப்பாரு. 2 பேரும் அவர்கிட்ட பேசிட்டே உள்ள போயிருவாங்க. மீராக்கு இங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா கீதிகா ஃபோன் பண்ணுவாங்க. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணேன்னு, அந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு, அதனால நான் ஒரு சின்ன பார்ட்டியில இருக்கேன், அதுக்கப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, பார்ட்டி முடிச்சுட்டு எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னு கீதிகா சொல்லுவாங்க. இல்ல இந்த பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு மறுபடியும் மீரா சொல்லுவாங்க. சரி நீ முடிச்சுட்டு வா, நம்ம பொறுமையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதிகா போனை வச்சிருவாங்க. இப்போ இந்த இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்ணுவாருன்னா, சோஃபி திறந்திருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கெஸ்டா போவாரு. அங்க ஏதாவது துப்பு கிடைக்குதா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் நேரா போய் சோஃபி கிட்டேயே பேசுவாரு. எதுக்கு நீங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இந்தியன் தான், அதனாலதான் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணேன் அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. மீரா அதுக்கப்புறம் பார்ட்டி முடிச்சுட்டு வந்து தூங்கி காலையிலயும் எந்திரிச்சிருவாங்க. ஆனா அப்ப வரைக்குமே கீதிகா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. மெசேஜ் பண்ணலாமான்னு மொபைல் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சரி எதுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு, சோஃபி கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சிருவாங்க. மீரா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போவாங்க. அங்க அவங்களோட ஃப்ரெண்டு இன்வெஸ்டிகேட்டர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுப்பாரு.
உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா பார்ட்டியில சோஃபியும் கீதிகாவும் ஒன்னா இருந்தது, அவங்க 2 பேரும் ஒன்னா போனதுன்னு எல்லா போட்டோஸும் அதுல இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிருவாங்க, கோவமா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ கீதிகா வீட்டில தான் இருப்பாங்க. கீதிகாவும் ஒரு கவரோட வருவாங்க. நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சா இந்த கேஸ்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் 8 பேர்கிட்ட இருந்து வரல, ஒரு 2-3 லொகேஷன்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆக மொத்தம் யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படியா, நானும் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எல்லாம் அவங்க கிட்ட காமிப்பாங்க. கீதிகா உடனே, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, ஹாஸ்பிட்டலோட சர்வரை ஹேக் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், அது சோஃபிக்கு மட்டும்தான் தெரியும், அதுக்காக தான் நான் சோஃபி கிட்ட பேசிட்டு இருந்தேன். சோஃபிக்கு தெரிஞ்ச ஆளை வச்சுதான் அதெல்லாம் ஹேக் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னால் எடுக்க முடிஞ்சது. நான் எவ்வளோ பெரிய ரெப்புடேஷனை பில்ட் பண்ணி வச்சிருக்கேன், அது சர்வ சாதாரணமா ஒரு கம்ப்ளைண்ட்ல என்னால் போக விட முடியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீரா, உனக்கு எப்பயுமே நீ தான் முக்கியம், இந்த ஊரை விட்டு போகணும்னு நீ நினைச்ச, போலான்னு சொன்ன, என்கிட்ட ஏதாவது கேட்டியா, குழந்தை வேணான்னு சொல்ற, அதையும் நீ என்கிட்ட கேட்கவே இல்லை, உனக்கு எப்பயுமே என்னை பத்தி எந்த கவலையும் கிடையாது, உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போய் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மீரா அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறதா பார்ப்பாங்க. கீதிகா அன்னைக்கு வீட்டுல யாரோ வந்துட்டு போனாங்கன்னு சொன்னாலே அது உண்மையானு பாப்போமா அப்படின்னு நினைப்பாங்க. பேசாம போய் அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் கேட்போம், அதுல உண்மையான பாத்துருவோம் அப்படின்னு மீரா முடிவு பண்ணுவாங்க. இந்த டைம்ல கீதிகா ஹெச்ஆர் கிட்ட வந்து அவங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ஹெச்ஆர் கிட்டையும் இன்வெஸ்டிகேட்டர் கிட்டையும் சொல்லுவாங்க. இந்த எல்லா கம்ப்ளைண்ட்டும் ஒரு 2-3 லொகேஷன்ல இருந்து தான் வந்திருக்கு, யாரோ ஒருத்தர் தான் இதுக்கு பின்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை ஃப்ரேம் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும், அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்தையும் 2 பேர்கிட்டையும் பேசுவாங்க. இதெல்லாம் ஓகே, ஆனா ஒருத்தவங்க நேர்லயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அதை என்ன பண்றது அப்படின்னு ஹெச்ஆர் கேட்பாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவ என் மேல இருக்கிற கோவத்தை போக்கிக்கணுங்கிறதுக்காக தான் வேணும்னே இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிருப்பா அப்படின்னு கீதிகா சொல்ல, இன்வெஸ்டிகேட்டரும் வேணும்னா மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், என்னங்கிற உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. மீரா அவங்க கண்டுபிடிச்சதை கொண்டு போய் அவங்களோட பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட காட்டுறாங்க. இந்த வீடியோவை நான் பார்த்தேன், இதுல யாரோ ஒருத்தர் என் வீட்டுல இருந்து எகிரி குதிச்சிருக்காங்க, இது யாருன்னு கேக்குறாங்க. இத பார்த்துட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் எந்த ஷாக்கும் இல்லாம, இதுதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, இவன் பேரு மேக்ஸ், இந்த போட்டோ எல்லாம் சேர்த்து தானே நான் உங்ககிட்ட கொடுத்தேன், உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தேனே, உங்களுக்கு வரலையா அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா கேட்கிறாரு. மீரா உடனே கொஞ்சம் ஷாக் ஆகி பாக்குறாங்க. இல்ல, எனக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் வரவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் போட்டோஸ் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் போட்டோஸ் அவரே வச்சுக்கிட்டாரு போல, அது என்னன்னு தெரியல. இப்ப அந்த இன்வெஸ்டிகேட்டர் சைமன்ஸை கூப்பிட்டு மறுபடியும் வாக்குமூலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கேஸ்ல இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான், உங்களோட வாக்குமூலத்தை வச்சுதான் இந்த கேஸ் இனிமேல் நகரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட்டர் சொல்லுவாரு. என்ன மாதிரிதான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சைமன்ஸ் கேட்பாங்க. இல்ல, அதெல்லாம் பேரோட வந்த கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, அதனால அதெல்லாம் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் உங்களோட ஆதாரம் மட்டும்தான், உங்களோட வாக்குமூலம் மட்டும்தான். நான் இப்ப வீடியோவை ஆன் பண்றேன், நீங்க வாக்குமூலத்தை கொடுங்க, அந்த வாக்குமூலத்தை வச்சு இந்த கேஸ் நகரப்போது நான் நகர்த்துறேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட்டர் சொல்றாரு. இதுல கொஞ்சம் சைமன்ஸ் பயந்துருவாங்க, ஒருவேளை நம்ம பொய் சொல்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு யோசிப்பாங்க. சரி, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர் கேட்டோன்னே, இல்ல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா பேசவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தாராளமா யோசிச்சுட்டு பேசுங்க, வேணும்னா போய் யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டரும் சொல்லுவாரு. சைமன்ஸ் அங்கிருந்து எந்திரிச்சு நகர்ந்து போனோன்னே ஹெச்ஆர் இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட கேட்பாங்க, இவங்க திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, கண்டிப்பா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிருவாங்க. மீரா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, நீ ஏன் என்கிட்ட எல்லா போட்டோவையும் கொடுக்காம விட்ட, இவன் தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த சேர் இருக்கிற இடம், ஃப்ரிட்ஜோட கலர்னு எல்லா டீடைல்ஸும் எடுத்திருக்கான், இந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடியே இருந்திருந்தா நம்ம எப்பயோ கீதிகாவை கேஸ்ல இருந்து வெளியே எடுத்திருந்திருக்கலாம், ஏன் நீ அதை பண்ணவே இல்லைன்னு கோபமா கேட்கறாங்க. உடனே மீராவோட ஃப்ரெண்டு, உன்னை கீதிகா நல்லா பாத்துக்கவே மாட்டா, எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி மட்டுமே நினைக்கிறா, உன்னை பத்தி அவ யோசிக்கிறதே கிடையாது, அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்றாரு. நீங்க 2 பேரும் சரியான ஜோடி இல்லைன்னு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும், நீங்க 2 பேரும் சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு அவர் சொல்றாரு. எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிறத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு கோபமா பேசிட்டு மீரா அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காமன் ஃப்ரெண்டு வீட்டுல கீதிகாவும் மீராவும் உட்காந்து பேசுறாங்க. இதெல்லாம் தான் நான் கண்டுபிடிச்ச விஷயம் அப்படின்னு மீரா கீதிகா கிட்ட சொல்றாங்க. ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கான், இதை வச்சு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டையும் போறாங்க.
போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள இருந்து எதையுமே திருடல, அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டுறாங்க. எதையுமே திருடலனாலும் இன்ஃபர்மேஷனை திருடி கமெண்ட்ஸா போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் திருட்டுக்கெல்லாம் நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு போலீஸும் சொல்லிடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனவன் பப்ல தான் வேலை செய்யறான். ஆனா நீ பப்புக்கெல்லாம் போயிடாத, நம்ம இதை டாக்டர்ஸை வச்சு ஹாஸ்பிட்டலை வச்சு லீகலா மூவ் பண்ணலாம் அப்படின்னு மீரா சொல்றாங்க. ஆனா கீதிகா மீரா சொன்னதை கேட்காம நேரா பப்புக்கு போயிடுவாங்க. பப்புக்கு போய் அவனையும் நேரா பார்க்க போயிடுவாங்க. கீதிகாவை பார்த்தோன்னே அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். கீதிகா விடாம பின்னாடியே துரத்திட்டு போவாங்க. ஆனா துரத்திட்டு போகும்போது என்ன ஆகும்னா, அவர் நடுவுலயே ரத்த வாந்தி மாதிரி எடுத்து மயங்கி கீழே விழுந்துருவாரு. அந்த டைம்ல கரெக்டா மீராவும் அங்க வந்துருவாங்க. கீதிகாவும் மீராவும் சேர்ந்து அவரை அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவரை பார்த்த அந்த நர்ஸ், இவர் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே, இங்க இருந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ல இவர் இங்கதான் இருந்தாரு, நம்ம ஃப்ரீயா இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியா, அந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராமை யாரு ரன் பண்றா அப்படின்னு சொல்லி கீதிகா கேட்பாங்க. இப்போ டீனா இருக்காருல்ல, அவரு தான் ரன் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நர்ஸ் சொல்லுவாங்க. விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கீதிகா அதுக்கப்புறம் அந்த டீன் கிட்ட போய் பேசுவாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த டீன் கிட்டையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் என் வீட்டுல எகிரி குதிச்சு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்திருக்காரு, பின்னாடியே துரத்திட்டு யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹாஸ்பிட்டல்ல வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ல இருந்த ஒரு ஆளு தான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட கீதிகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவர் உடனே இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போதே போலீஸ் வந்து முன்னாடி நின்றுவாங்க. இவரு வேற யாரும் இல்ல, மொத சோசியல் மீடியால எல்லாத்தையும் போட்டோன்னு இவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும்போது நீ ஒன்னும் கவலைப்படாதமா, எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு ஆறுதல் சொன்ன அந்த டாக்டர் தான். இந்த டீன் பொசிஷன் தனக்கு வரணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாரு. அந்த பப்ல வேலை செஞ்ச ஆளுக்கு வெல்ஃபேர் ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கும். ஆனா அவருக்கு கேன்சர் இருக்கும். அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயா கண்டினியூ பண்ணணும்னா நான் சொல்ற விஷயத்த நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த இன்ஃபர்மேஷனை போய் எடுத்துட்டு வான்னு அந்த வேலையை டீன் சொல்லியிருப்பாரு. ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பையனும் அதை செஞ்சிருப்பான். நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த டீன் ட்ரை பண்ணுவாரு. ஆனா கடைசியில வேற வழி இல்லாம ஒத்துப்பாரு. இதுக்கப்புறம் கீதிகா கிட்ட ஹெச்ஆர் உட்காந்து பேசுவாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருச்சு, அந்த டீன் பொசிஷனை நாங்க உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு பேசுவாங்க. கீதிகா உடனே இல்ல, எனக்கு இப்போதைக்கு அது வேணாம், எல்லாருமே நான் ரொம்ப ரூடா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன், யாராவது வேலை செய்யலைனாலோ ரொம்ப உதாசீனமா இந்த வேலையை நினைச்சாலோ எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, அதனாலதான் நான் எல்லாத்தையும் திட்டுறேன், இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் என்னோட பர்சனல் விஷயத்த பார்க்கணும்னு நினைக்கிறேன், எனிவே எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. கிளம்பி நேரா எங்க போவாங்க, நம்ம மீராவை தேடி தான் போறாங்க. மீராவும் கீதிகாவும் நடந்த எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க. இவ்வளோ நாள் நான் ரொம்ப ரூடா இருந்துட்டேன், உன்னை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன், எல்லாத்தையும் மறந்துடுவோம், புதுசா நம்ம ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்புறம் என்ன, சண்டையெல்லாம் சமாதானமாயி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பல த்ரில்லர்ஸை நீங்க கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.